hilarious. இது நம்ம ஃபேமிலி. இஸ்ரேலை கிண்டல் அடித்த ஈரான், இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி செய்த அமெரிக்கா, காசாவில் இஸ்ரேல் நடத்திய ஏர் ஸ்ட்ரைக், துருக்கி அதிபரை சந்தித்த ஹமாஸ், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான தீர்மானத்தை தடுத்து நிறுத்திய அமெரிக்கா. இது பற்றியெல்லாம் தான் நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம். முதலில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை ஈரான் கிண்டல் அடிச்சிருக்காங்க. மத்திய கிழக்கு பகுதியில கடந்த சில காலமாகவே பதற்றமான சூழல் நிலவி வருது. அங்கு இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் காசா மக்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இது போதாதுன்னு இப்போது இஸ்ரேல் ஈரான் இடையே சண்டை வேற நடக்குது. இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த சனிக்கிழமை மிகப்பெரிய அளவுல ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க. இருப்பினும் தங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாகவும் அமெரிக்கா உள்ளிட்ட நட்பு நாடுகளுடைய உதவியோடும் இஸ்ரேல் அந்த தாக்குதலை வெற்றிகரமா முறியடிச்சது. இந்த சூழலில் தான் இஸ்ரேல் ஈரானுக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிலடி கொடுத்தாங்க. ஈரானோட இஸ்ஃபஹான் ஏர்பேஸ்க்கு பக்கத்திலேயே ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கிறதா இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த தாக்குதல் பற்றி ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதாவது ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அமீர் அப்துல்லாஹியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாக்க வந்த ட்ரோன்கள் பெரிய சம்பவம் ஒன்றையும் செய்யல, ஏதோ சில ட்ரோன்கள் பறந்ததா சொல்றாங்க. இஸ்ஃபஹானில் வெள்ளிக்கிழமை ட்ரோன்கள் தான் தாக்குதல் நடத்தியது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவை எங்கள் நாட்டு குழந்தைகள் விளையாடும் பொம்மைகள். அந்த ட்ரோன்களை இஸ்ரேல் தான் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதனால இப்போதைக்கு எதையும் உறுதியா சொல்லிவிட முடியாது. ஒருவேளை சொல்லிக்கிற மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருந்தால் ஈரான் உடனடி பதிலடி கொடுக்கும். அதற்கு அந்த நாடு மிகவும் வருத்தப்படுவார்கள். அதே நேரத்துல இஸ்ரேல் ஏதாவது விஷமத்தனத்துல இறங்குனாங்க அப்படின்னா எங்களுடைய அடுத்த அடி இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் பதிலடி அப்படிங்கிற பெயர்ல எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் ஏதாவது நடத்தினாங்க அப்படின்னா, ஈரான் மக்களின் நலனுக்கு எதிராக ஏதாவது செய்தாங்கன்னா எங்களுடைய அதிகபட்ச பதிலடியை அவர்கள் பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. மொத்தத்தில் அவங்க அனுப்பின ட்ரோன்கள் எல்லாம் விளையாட்டு பொம்மைகள் அப்படின்னு பேசியிருக்காரு. ஈரான் ஊடகங்கள் இது பற்றி என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ஃபஹானுக்கு பக்கத்துல ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு, சில ஊடுருவல்காரர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னுட்டு ஈரான் மீடியாக்கள்ல செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஆனாலும் கூட இஸ்ரேல் அப்படிங்கிற பெயரை அவங்க பயன்படுத்தவே இல்லை. இதற்கிடையில ஈராக் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினாங்களா அமெரிக்கா நடத்தினாங்களா அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகல. ஈரான் ஆதரவு பெற்ற ஹஷீத் அல் சாஹப் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு ஈராக்ல இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அமைப்புக்கு சொந்தமான ராணுவ முகாம் ஒன்று ஈராக்கோட கால்சோ பகுதியில் அமைஞ்சிருக்கு. அங்குதான் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுல ஒருவர் உயிரிழந்திருக்காரு, 8 பேர் படுகாயமடைஞ்சிருக்காங்க. இருப்பினும் இந்த தாக்குதலை யார் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளியாகல. தற்போது ஈரான் இஸ்ரேல் இடையேயான சூழல் அப்படிங்கிறது எந்த ஒரு தாக்குதலும் இல்லாம அமைதியா தான் காணப்படுது. கடைசியா கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் ஈரானுக்கு பதிலடி கொடுத்ததா சொல்றாங்க. இருப்பினும் அதற்கு பிறகு ஈரான் எந்த ஒரு தாக்குதலையும் இஸ்ரேல் மீது தொடுக்கல. இந்த நேரத்துல அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ராணுவ உதவிகளை பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலின் அயன் டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு உள்பட இஸ்ரேலின் ராணுவ பாதுகாப்பை மேம்படுத்துறத நோக்கமாக கொண்டு அமெரிக்க அரசு இஸ்ரேல் நாட்டுக்கு 13 பில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யாவோடு போரிட்டு வரக்கூடிய உக்ரைனுக்கும் கூட $6100 கோடி அளவிலான ராணுவ நிதி உதவியை அமெரிக்கா கொடுக்க போகுது. இந்த ராணுவ உதவிகளுக்கு அமெரிக்க செனட் சபை ஒப்புதல் கொடுத்திருக்கிறதுனால இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோர் நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அமெரிக்காவுக்கு ரஷ்யா ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. நீங்க உக்ரைனுக்கு உதவிகள் செய்வதன் மூலமா இன்னும் பேரழிவைத்தான் உண்டாக்கிக்கிட்டு இருக்கீங்க. போர் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நீடிக்க போகுது. இதுல பல ஆயிரக்கணக்கானோர் உயிரிழக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னுட்டு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்ல 18 குழந்தைகள் உள்பட 22 பேர் இருந்து போயிருக்காங்க. ஹமாஸ் இஸ்ரேல் இடையேயான போர் 6 மாதத்தை கடந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் 35,000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிருக்காங்க. குறிப்பா நேற்று இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல ஏர் ஸ்ட்ரைக்ல கான் யூனிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்கிற நாசர் மெடிக்கல் காம்ப்ளெக்ஸ்ல தாக்குதல் நடந்திருக்கு. இதுல 180க்கும் அதிகமானோர் உயிரிழந்து போயிருக்கிறதா பாலஸ்தீனியன் சிவில் டிஃபென்ஸ் சொல்லியிருக்காங்க. காசாவோட தென்பகுதியில் இருக்கிற ரஃபா மீது இஸ்ரேல் விமானங்கள் மூலமாக குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினதுல காசாவுடைய தென்பகுதியில் இருக்கிற ரஃபா எல்லைக்கு பக்கத்திலேயே இஸ்ரேல் விமானங்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினதுல 6 குழந்தைகள் உள்பட 9 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. போர் நடக்கக்கூடிய இடத்திலிருந்து இடம்பெயர்ந்தவங்க தான் ரஃபா எல்லையில போய் தங்கியிருக்காங்க.
காசா மக்கள் தொகையில பாதிக்கும் அதிகமானவங்க இடம்பெயர்ந்து அடைக்கலம் புகுந்து வசிக்கக்கூடிய இடம்னா அது ரஃபா எல்லை பகுதி தான். தற்போது அங்கேயும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதற்கிடையே ஹமாஸ் படை தலைவர் இஸ்மாயில் ஹனியே தலைமையிலான முக்கிய தலைவர்கள் அடங்கிய ஒரு குரூ துருக்கி அதிபர் எர்டோகனை சில நாட்களுக்கு முன்பு நேரிலேயே சந்தித்து ஆலோசனைகளை நடத்தியிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. காசாவில் உடனடியா போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னுட்டு எர்டோகன் சொல்லி இருக்காராம். அதுபோக பாலஸ்தீனியர்கள் இந்த சண்டையில ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் கூட வச்சிருக்காராம். இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் சாத்தியப்படும் அப்படின்னு வேற பேசியிருக்காரு. அடுத்ததா ஐநா சபையில பாலஸ்தீனத்தை உறுப்பினராக்கக்கூடிய தீர்மானத்தை அமெரிக்கா தடுத்து நிறுத்தியிருக்காங்க. 193 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பொது சபையில பாலஸ்தீனத்தை முழு உறுப்பினராக அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை பாலஸ்தீனம் மேற்கொண்டது. இதை பரிந்துரைக்கக்கூடிய வரைவு தீர்மானத்தின் மீது 15 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல வாக்கெடுப்பு நடந்தது. அப்போது தீர்மானத்துக்கு ஆதரவா 12 வாக்குகள் பதிவாச்சு. அப்போது சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து ஆகியவை வாக்களிக்கல. அதே நேரத்தில் இந்த தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி முறியடிச்சிருக்கு. தற்போது ஐநாவில் பாலஸ்தீனம் உறுப்பினர் அல்லாத ஒரு பார்வையாளர் நாடாதான் இருக்கிறாங்க. ஐநாவின் நடவடிக்கைகள்ல பாலஸ்தீனம் பங்கேற்க முடியும், ஆனா தீர்மானங்கள்ல வாக்களிக்க முடியாது அப்படிங்கறதையும் நம்ம இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.